அபிசரஸ் கதைகளுக்கு வரவேற்பு. இங்கே மனிதர்களின் உண்மை கதைகள் பேசுகின்றன. நற்பண்புகள், தோல்விகள், மாற்றங்கள் நிறைந்த இக்கதைகள் உங்கள் ஆன்மாவின் ஆழத்தை தொடும். அவனால மத்தவங்க எல்லாரோட உண்மையும் சொல்ல முடிஞ்சது. ஆனா அவனோட சொந்த உண்மை இல்ல. கடைசியா தன்னைத்தானே பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளான ஒரு மனுஷனோட 40 வருஷ பயணத்தை கேளுங்க. இந்த சிறிய நகரத்தில் நிரன் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கண்ணாடி தயாரிக்கிறவன் அல்ல, உண்மைகளை வெளிக்கொண்டு வருபவன். மக்கள் 3 நகரங்களிலிருந்தும் அவனை பார்க்க வந்தனர். அவனது கடையின் வாசனை தாமிரமும் மெழுகு போலிஷும். பெரிய கண்ணாடிகள், சிறிய கண்ணாடிகள், உடைந்த கண்ணாடிகள் கூட அவன் தூக்கி வைத்திருந்தான். முனைவரே, உடைந்த கண்ணாடிகளை ஏன் வைத்திருக்கிறீர்கள்? யாரும் உடைந்த கண்ணாடியை வாங்க மாட்டார்கள். உடைந்த கண்ணாடி எளிய கண்ணாடியை காட்டுவதை விட அதிக உண்மை காட்டுகிறது. நீ கண்ணாடியை பார்க்கிறாய் என்பதை கிராக் உனக்கு நினைவுபடுத்தும். ஒரு நாள் ஆரிய வணிகன் டோரியன் வந்தான். அவன் பணக்காரனாகவும் கவலையுடனும் இருந்தான். நிரனிடம் ஒரு நேர்மை கேட்க வந்தான். நிரனுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. ஒரு புறத்தில் அவனும் மறுபுறத்தில் பார்ப்பவனும் உட்கார்ந்து கொள்வான். பார்ப்பது நிரன் செய்யும் வேலை. நிரனின் கண்கள் பார்த்தன. அவை உன்னுடைய உருவத்தை அப்படியே சொல்லுகின்றன. நீ நம்பிக்கை குறைந்த மனிதனாக இருக்கிறாய் என்பதை. உன் திட்டம் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் உன்னால் மற்றவர்களை நம்ப முடியாது. நடுநிசியில் எல்லாரின் வேலைகளையும் நீயே மீண்டும் செய்யத் தொடங்குவாய். அதனால்தான் நீ தோற்றுப்போவாய். மறுகணம் பேசாமல் டோரியன் பணத்தை கொடுத்துவிட்டு அந்த சிறிய கண்ணாடியை எடுத்துக்கொண்டு நகர்ந்தான். தங்களின் உண்மை நிலையை வேறொருவன் அறிந்துவிட்டதை அவன் உணர்ந்தான். 20 வருடங்கள் உருண்டோடின. நூற்றுக்கணக்கான மனிதர்கள் அவனிடம் வந்தார்கள். அவர்கள் அந்த உண்மையை அறிந்தார்கள். முற்றிலும் மாறினார்கள். இரவில் நிரன் தனிமையில் அமர்ந்து சாப்பிட்டான். அவனோடு உணவருந்த யாரும் வரவில்லை. எனக்கு தனிமை பிடிக்கும், இது என் வேலையின் ஒரு பகுதிதான் என்று அவன் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். 12 வருடங்களாக ஆஷா நிரனுடனேயே இருந்தாள். கைவினைக் கலையில் அவள் மிகச் சிறந்தவளாகவும் உயர்ந்தாள். ஆனால் ஒரு கட்டத்தில் அவள் அந்த உண்மையை உணர்ந்தாள். அவளால் ஒருபோதும் நிரன போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. அவள் அதை விரும்பவும் இல்லை. உங்களுக்கு ஏன் ஒரு நண்பன் கூட இல்லை? மற்றவர்கள் உங்களை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் மட்டும் ஏன் அவர்களை வெறும் பார்வையாளனாக மட்டுமே நின்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நிரன் அமைதியா சொன்னான். யாராவது தெளிவா இருக்கணும். எல்லாரையும் போல உணர்ச்சி வசப்பட்டா என்னால உண்மையை சரியா பார்க்க முடியாது. ஆனா அது முற்றிலும் உண்மை இல்லை. அன்னைக்கு ராத்திரி நிரனோட கதவுக்கு அடியில ஒரு சீட்டு வந்து விழுந்துச்சு. அதுல நீங்க மத்தவங்களுக்கு கண்ணாடி காட்டியே காலம் பூரா வாழ்ந்துகிட்டீங்களா அப்படின்னு எழுதியிருந்தது. நூற்றுக்கணக்கான மனுஷங்களுக்கு உண்மை சொன்னீங்களே, உங்களோட உண்மை என்ன? உண்மைன்னா சொல்றது கஷ்டம். ஆனா நீங்க சொன்னது அவங்க நம்பினாங்களே. என் உண்மை என்னன்னா, நான் ஒரு கைவினைஞன் அது உண்மை இல்லை, அது உங்களோட வேலையை பத்தின விளக்கம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ தன்னோட டைரியை மூடி வச்சா. விதவை லீலா ஒரு பெரிய கண்ணாடி செய்ய சொல்லி கேட்க நிரனோட கடைக்கு வந்தா. அவ தனியாதான் இருந்தா, ஆனா அவளோட மனசு வெறுமையா இல்லை. மத்தவங்கள நல்லா புரிஞ்சுக்கிறவங்க அவங்க கிட்ட இருந்தே ஓடி ஒளிஞ்சுக்க பாப்பாங்கன்னு என் புருஷன் சொல்லுவார். அவர் 11 வருஷமா என்கிட்ட மனசு திறந்து வாழ்ந்திருக்காரு. நிரன் எதுவும் பேசல. ஆனா அன்னைக்கு ராத்திரி பல வருஷங்கள்ல முதல் தடவையா அவன் உடனே தூங்க போகல. தன் சொந்த கடையை தொடங்க ஆஷா அங்கிருந்து கிளம்பிட்டா. 12 வருஷங்கள் கடந்துருச்சு. என்னால அவங்கள மாதிரி வாழ முடியாது. நீங்க வேணா எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம், ஆனா நீங்க தனிமை இருக்கீங்க அப்படின்னு அவ சொன்னா. அந்த பெரிய கண்ணாடி கீழே விழுந்தது. நிரன் அதை பிடிக்க பார்த்தான், ஆனா முடியல. அது 2 பாதியா உடைஞ்சது. தனித்தனியா பார்க்க முழுசா இருந்தது, ஆனா ஒன்னா பார்க்கும்போது உடைஞ்சிருந்தது. நிரன் தரையில உட்கார்ந்து அந்த 2 துண்டுகளையும் பார்த்தான். அன்னைக்கு ராத்திரி முதல் தடவையா அவன் தன்னை பார்த்தான். 2 பாதியும் சரியா இருந்தது, ஆனா அவன் முழுசா உடைஞ்சிருந்தான். அடுத்த நாள் நிரன் ஆஷாவுக்கு எழுதினான். அவனோட குரலே வித்தியாசமா இருந்தது. நான் கண்ணாடியை உடைச்சிட்டேன், அதுக்கு அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சது அப்படின்னு எழுதினான். ஆஷா சாப்பாட்டோட வந்தா. முதல் தடவையா நீரன் ஒரு பார்வையாளனா இல்லாம ஒரு சக மனுஷனா அவ கூட மேசையில உட்கார்ந்தான். இப்போ அவளோட பார்வையும் மாறி இருந்தது. அதுல கருணை தெரிஞ்சது. ஆஷா, நான் இவ்வளவு நாளா சரியா வாழல. வெறும் உபயோகமுள்ளவனா மட்டும் இருந்திருக்கேன். 2 ஒண்ணு இல்ல, புரியுதா? உபயோகமா மட்டும் இருக்கிறது தனிமைதான். நிரன் அந்த உடைந்த கண்ணாடியை லீலா கிட்ட கொண்டு வந்தான். நான் இதை உடைச்சிட்டேன் என்றான். லீலா சொன்னா, நான் இதை எடுத்துக்கிறேன். இது என் மறந்த கணவரோட அறைக்கு கச்சிதமா பொருந்தும். நிரன் கடையிலிருந்த நாற்காலிகளை ஒரே பக்கமா மாத்தி வச்சான். இப்போ அவங்க ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கல, சேர்ந்து உலகத்தை பார்த்தாங்க.
மாற்றம் இதுதான். நிரன் வேறொரு உடைந்த கண்ணாடிய மேசைக்கு மேல மாட்டி வச்சான். அது குறையா இல்லாம அவனுக்கு தினமும் ஒரு நினைவூட்டலா இருக்கும். வியாழக்கிழமைகளில் நிரன் லீலாவுடன் சாப்பிட்டான். எந்த போலித்தனமும் இல்லாமல் இருவரும் பேசி கேட்டுக்கொண்டனர். இப்போது அவன் பார்க்கவும் பட்டான். இப்படிதான். சாயங்காலம் நிரன் தனியா உட்கார்ந்திருந்தான். ஆனா அது வெறுமை இல்ல, சாதாரண மனுஷனோட தனிமை. உடைந்திருந்தாலும் அவன் முழுமையாயிருந்தான். புதிய பார்வையோட நிரன் மறுபடியும் பார்த்தான். அவனோட முகம் பல துண்டுகளா உடைஞ்சு தெரிஞ்சது. ஆனா அது அவனுக்கு சரியா தெளிவா பட்டது. ஒரு முழுமையான கண்ணாடியை விட உடைந்த கண்ணாடி தான் அதிக உண்மையை சொல்லும். நிரனுக்கு இது இப்போ முழுசா புரிஞ்சது. அவன்தான் அந்த உடைந்த கண்ணாடி. அதுவே அவனுக்கு போதுமானதா இருந்தது. இப்போவும் மக்கள் நிரன் கிட்ட உண்மைக்காக வந்தாங்க. ஆனா இப்போ அவன் மத்தவங்க சொல்றதையும் கேட்டான். முதல் தடவையா ஒரு மனுஷன் முழுமையா வாழ்ந்தான். உடைஞ்சு சிதறி உண்மையானவனா